கருவாடு ஊற வச்ச சோறு உப்பு கருவாடு ஊற வச்ச சோறு ஊட்டி விட நீ போதும் எனக்கு முத்தமிட்டு நெத்தியில மார்புக்கு மத்தியில செத்து விட தோணுதடி எனக்கு உப்பு கருவாடு ஊற வச்ச சோறு ஊட்டி விட நீ போதும் எனக்கு முத்தமிட்டு நெத்தியில மார்புக்கு மத்தியில செத்து விட தோணுதடி Vanakkam and welcome to this episode of Namma Veetu Mahalakshmi powered by Brew Instant. Purnima enna pannit irkeenga? Hi, நான் எம்ஜிஆர் ஜானகி காலேஜ்ல பிகாம் ஃபைனல் இயர் கார்ப்பரேட் டிபார்ட்மெண்ட்ல படிக்கிறேன். பிகாம் ஃபைனல் இயர் கார்ப்பரேட் டிபார்ட்மெண்ட்ல திவ்யா பிரபா நீங்க? நானும் எம்ஜிஆர் ஜானகி காலேஜ் அவளோட டிபார்ட்மெண்ட்ல தான் நானும் படிக்கிறேன். நீங்க ரெண்டு பேரும் ஒரே டிபார்ட்மெண்ட்? ஃபைனல் இயர்னா? யா. நீங்க பிரித்தி? Hi ma'am, நானும் எம்ஜிஆர் ஜானகில 3rd year BCA பண்றேன். And ஆர்த்தி? நானும் எம்ஜிஆர் ஜானகி காலேஜ்ல படிக்கிறேன் மேம். BCA ஃபைனல் இயர் பண்ணிட்டு இருக்கேன். சோ எல்லாரும் வந்து ஒரே காலேஜ்ல இருந்து வந்திருக்கீங்க? ஆஹா, ஏதோ ஒரு முடிவோட தான் வந்திருக்கீங்களா? அது முடிவு என்ன இருக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். ஒரு கை பார்த்தலாம். உங்களை மீட் பண்ணனும் ஃபர்ஸ்ட். ஓகே, அதுக்கு அப்புறம் ஒரு கை பார்த்தலாம். ஒரு கை பார்த்துடலாம். But let me tell you first round உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து செந்தமிழ் பேசும் தமிழச்சி. எல்லாரும் காலேஜ்ல தமிழ் பேசுவீங்களா இங்கிலீஷ் பேசுவீங்களா? ரெண்டுமே. இங்கிலீஷ் அது ரெண்டு கலந்து வரும்ல. அங்கதான் வச்சிருக்கோம் பாருங்க உங்களுக்கு டெஸ்ட். ஏன்னா நீங்க கொடுத்த டாபிக்ல இருந்து வெளியில போகாம ஒரு நிமிஷம் டைம் இருக்கும். அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ள வெறும் தமிழ்ல மட்டும் நீங்க பேசணும். கலோக்கியல் தமிழ். அதுக்காக நீங்க செந்தமிழ் பேசணும் நான் சொல்லல. ரெடியா இருக்கீங்களா? ஸ்டார்ட் வித் யூ பூர்ணிமா. ரெடி? லெட்ஸ் ப்ளே செந்தமிழ் பேசும் தமிழச்சி. தமிழ்நாட்டு தமிழச்சியே. பூர்ணிமா, உங்க டாபிக். உங்க அப்பா வாங்கும் சம்பளத்தை பாதி ஃப்ரெண்ட்ஸ்க்கு கடனா கொடுத்துறாரு. அப்புறம் மாச கடைசியில பணம் இல்லைன்னா உங்ககிட்ட புலம்புறாரு. இது தப்புன்னா எப்படி உங்க அப்பாவுக்கு சொல்லி வைப்பீங்க? ஏன்னா மாசம் மாசம் உங்களுக்கும் கஷ்டமா இருக்கும். அப்ப ஏன் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கணும்? பட் இது எல்லாத்தையும் உங்க அப்பா கிட்ட புரிய வைக்கணும். ரெடி? ஒரு நிமிஷம் டைம் இருக்கு. அண்ட் யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. பா, ஏன்பா இப்படி பண்ற? உங்க நண்பர்களுக்கே நீ செலவு பண்ணிட்டு இருந்தா உன் ஃபேமிலிக்கு எப்படி நீ செலவு பண்ணுவ? நீ வாங்குற பணத்தை இப்ப நான் உன்கிட்ட கேக்குறேன்னா எனக்கு நிறைய செலவு இருக்கு, தம்பிக்கு நிறைய செலவு இருக்கு. ஏன் அம்மா கேட்டா நீ கொடுக்க மாட்டியா? உன் நண்பர்களுக்கு மட்டும் நிறைய நீ செலவு பண்ணணும்னு நினைக்கிற. நான் காலேஜ் மணிக்கு தம்பி பள்ளி மணிக்கு எல்லாத்துக்குமே வந்து மணி கேட்டா நீ தர மாட்டேன்னு சொல்ற. அப்ப நாங்க என்ன பண்றது? இனிமையாவது பொறுப்பா நடந்துக்கோப்பா. நான் என்ன கேக்குறேனோ தயவு செஞ்சு கொடு. பணம் இல்லாம எவ்வளவு கஷ்டமா இருக்குன்றது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? நண்பர்களுக்கே நீ எல்லாம் பண்ற, ஏன் உன் புள்ளைய நீ பார்க்க மாட்டியா? அம்மாக்கு, எனக்கு, என் தம்பிக்கு முதல்ல நீ பாரு, அதுக்கப்புறம் உன் நண்பர்களை நீ கவனிச்சுக்கோ.
இப்ப நான் கேக்குற பணத்தை நீ எனக்கு வை, எனக்கு இப்பவே வேணும், இனிமே உன் நண்பர்களுக்கு நீ செலவு பண்ணாத. அப்படியே பண்ணணும்னு நினைச்சா கொஞ்சமா பண்ணு, ஏன் நிறைய பண்ற? ஏன் உனக்கு பசங்க இல்லையா? பசங்களுக்கு என்னென்ன வேணுமோ நாங்க என்ன கேக்குறோமோ அது எங்களுக்கு வாங்கித்தா, தயவு செஞ்சு வாங்கித்தாப்பா. இப்படி கெஞ்ச வைக்காத. அவ என் ஃப்ரெண்ட்ஸ் என் நண்பர்கள் எல்லாம் வந்து அவங்க அப்பா கிட்ட உடனே கேட்டா பணம் எடுத்து கொடுக்குறாங்க. ஆனா நீ மட்டும் ஏப்பா இப்படி நடந்துக்கிற? இனிமையாவது எங்களுக்கு கொடுப்பா, தயவு செஞ்சு கொடு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. நண்பர்கள் கிட்ட எல்லாம் வந்து டைம் அப். பூர்ணிமா, அது என்ன பள்ளி மணி, காலேஜ் மணி, பள்ளி மணி என்ன? டங்க் ட்விஸ்ட் ஆயிடுச்சு மேடம். இப்ப தெரியுதா எவ்வளவு கஷ்டம்? பள்ளி மணி. ஆனா புது வார்த்தை கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஆனா நீங்க வந்து 6 ஆங்கில வார்த்தைகள் பயன்படுத்தீங்க. சோ அதுக்காக 5 மார்க்ஸ் ஈச் கட் பண்ணாலும் 30 மார்க்ஸ் கட். யூ கெட் 70 பாயிண்ட்ஸ். அடுத்தது திவ்யா பிரபா. உங்க டாபிக் என்னன்னா, நீங்க புதுசா கல்யாணம் பண்ணி உங்க கணவர் வீட்டுக்கு போயிருக்கீங்க. உங்க அம்மா ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்வீங்க? மகள் கல்யாணம் ஆகி வீட்டுக்கு போறா, பயங்கரம் அழுவாங்க. So ready? 1 minute is the time and your time starts now. அம்மா எதுக்குமா அழுதுட்டே இருக்கீங்க? நான் தோ பக்கத்து தெருவுல தானேம்மா போறேன். பக்கத்து தெருவுல தான் ஒரு ஃபோன் பண்ணா வந்துருவேன் நானு. நீங்க எதுக்குமா கஷ்டப்படுறீங்க? நான் இருக்கேம்மா, நீ பயப்படவே பயப்படாதுங்க. தங்கச்சி இருக்கா எனக்கு அடுத்தது, தங்கச்சி அப்பா இருக்காங்க, தாத்தா பாட்டி இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க கூட. நீங்க எதுக்கு பயப்படுறீங்க? நீங்க அழாதீங்க. நீங்க ஃபீல் எல்லாம் பண்ணவே பண்ணாதீங்கம்மா. நான் இருக்கேம்மா. சரிம்மா, நான் போயிட்டு வரேம்மா. நான் இங்கதான் இருக்கேன். ஒரு ஃபோன் பண்ணுங்க. ஓகே பண்றோம். அம்மா நீங்க வந்துருங்க. நீங்க பக்கத்து தெருவு தானே, வந்து 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 பாத்துட்டு போங்க. நீங்க என்ன எப்பொழுதுமே வந்து பாத்துட்டு போலாம். நீங்களும் எனக்கு ஒரு மணி அடித்தா நான் வந்து வந்துடுவேன். தெரியலம்மா. ஆமாம்மா, என்ன பண்றதுன்னே தெரியலம்மா. நீ ரொம்ப கஷ்டப்படுறல்லம்மா, அதனால உன்னை விட்டு போறதுக்கு நான் எல்லாம் உங்களோட வந்துடவா? என்னோட கணவரை விட்டுட்டு உங்களோட போய் வந்துடவா? இல்லைன்னா நான் தனி கொடுத்த நான் வந்துடுறேன். நீங்க தனியா வந்து பாத்துருங்க. நீங்க என்ன வந்து எப்பொழுதுமே நான் உங்க கூடவே தான்மா இருப்பேன். நீங்க பயப்படாதீங்கம்மா, நான் இருக்கேம்மா. நீங்க எதுக்கும்மா அலறீங்க? நீங்க பாத்துட்டு எனக்கு அழ வருதுமா. சிரிக்கிறதா அலறதான் தெரியலம்மா. உங்களை பார்த்து என்ன பார்த்ததே தெரியலம்மா. ஏமா இப்படி நான் அழ வைக்கிறீங்க? ஐயோ 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 ஐயோ, என்னால முடியலம்மா. அப்பா ரொம்ப அது என்னங்க மணி அடிச்சா? மணி அதாவது தொலைபேசிக்கு மணி அடிச்சா மணி அடிச்சா ஓடி வந்துடுவீங்களோ? எங்க மம்மி பேர் மணி மேகலை, அதனால மணி. எனிவேஸ், நீங்க வந்து சூப்பரா பேசிருக்கீங்க. ஆனா 4 வார்த்தை நடுவுல வந்து இங்கிலீஷ் வந்தது, பிளஸ் சொன்ன விஷயத்தை வந்து கொஞ்சம் ரிப்பீட் பண்ணீங்க. அதுக்காக உங்களுக்கு 25 பாயிண்ட்ஸ் கட் பண்ணிட்டு I will give you 75 points. பிரீத்தி, எஸ் மேம். உங்களுக்கான டாபிக், உங்க அண்ணன் படிச்சுட்டு வேலைக்கு போகாம சும்மா சுத்திட்டு இருக்காரு. அது பிடிக்காம உங்க அப்பா உங்க அம்மா கிட்ட சண்டை போடுறாரு. நீ தான் கெடுத்து வச்சிருக்க சொல்லிட்டு. அதை வழக்கம் போல அதுதான் நடக்கும். வீட்டுல ஒரு பிரச்சனை இருந்தா நீ தான் அதுக்கு காரணம்னு அம்மா பார்த்து திட்டுவாங்க. சோ நீங்க உங்க அண்ணன் கிட்ட பேசி வேலைக்கு போக வைக்கிறீங்க. And your time starts now. டேனா வாடா, இங்க வா. உனக்கு ஒரு தங்கச்சி இருக்குன்னு தெரியாதா? உங்க அப்பா அம்மாவோட மனசை இவ்வளவு புண்படுத்துறியே, உனக்கு கொஞ்சம் கூட சிந்தனை இல்லையா? யோசிக்க வேண்டாம். கொஞ்சம் யோசி. உனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, கல்யாணம் பண்ணி வைக்கணும். அவருக்கு நல்ல ஒரு கணவரை தேடி கொடுக்கணும். அவங்க குழந்தை குட்டி வந்தா அவனுக்கு நீ மாமாவ அவங்களுக்கு செய்யணும், சீர் சேர்த்து வைக்கணும். இதெல்லாம் உனக்கு கொஞ்சம் கூட மூளையில இல்லையா? கொஞ்சம் யோசி, உட்காந்து யோசி. ஒரு நாள் கூட எடுத்துக்கோ. நீ அப்பா அம்மா கிட்ட பொறுமையா பேசு, சரியா? இந்த மாதிரி நீ பாட்டுக்கு உன்னோட நண்பர்களோட நல்லா சந்தோஷமா படத்தை பாக்குற. நான் மட்டும் என்ன, நான் அடக்கமா வீட்டுல உட்காரல. நான் பாட்டுக்கு கல்லூரிக்கு போறேன், படிச்சுட்டு வரேன். நான் என்னோட பொறுப்புகளை எப்படி நல்லா பாத்துக்கிறேன். அதே மாதிரி நீயும் பண்ண, நீயும் கல்லூரிக்கு போன, நல்லா படிச்சுட்டு வந்த. ஆனா வேலை இல்லாம இப்படி ஏன் பேரு வாங்கணும்? கெட்ட பேரு தானே. பக்கத்து வீட்டுல பாரு எவ்வளவு பேர் உன்னை பார்த்து பேசுறாங்க. கெட்டதா பேசுறாங்க. நல்லதா பேசுனா அப்பா அம்மா மனசு புண்படாது, சரியா? அப்பா அம்மா மனசு புண்படாம பாத்துக்கிறவங்க பேரு பையங்க தான் நல்ல பேர் எடுப்பாங்க, சரியா? நீ வருங்காலத்துல கூட நல்ல பேர் எடுப்பேன்னா இப்பத்துல இருந்து நீ ஆரம்பிச்சாதான் நல்ல வேலை தேர்ந்தா.
அண்ணா கிட்ட டேய் வாடா இங்க. அண்ணா கிட்ட அப்படி பேசனா வச்சுக்கீங்க. ஆர்டர் பண்ணது ஆர்டர் பண்ணது. இப்ப இருக்கிறவங்க அப்படிதான் இருக்காங்க. பட் நாட் பேட். இங்கிலீஷ் வார்த்தை வந்ததோ? நான் அத போட்டு முழுகிட்டேன். முழுங்கிட்டீங்க. பட் நாட் பேட். You have spoken well. So I will give you 100. 100. சரி வெச்சுக்கங்க 100. அடுத்தது ஆர்த்தி. உங்களுக்கான டாபிக். நீங்க தியேட்டருக்கு படம் பார்க்க போறீங்க. ஆனா உங்க பின்னாடி சீட்ல உட்கார்ந்துருக்கிற பசங்க உங்களை படம் பார்க்காம பயங்கர டிஸ்டர்ப் பண்றாங்க, சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. உங்களுக்கு கோபம் வருது, அவங்களை திட்டுறீங்க. வீட்ல சேனல் மாத்திரம் கோவம் வரும்ல, அதே மாதிரி தான். ரெடி? ஒரு நிமிஷம் இந்த டைம் இருக்கு. and your time starts now. டேய் அறிவில்ல உனக்கு? இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கற? உன் அப்பா வீட்டு சொத்து நினைச்சா இது? இப்படி படம் பார்த்துட்டு இருக்க? பொண்ணுங்களா உட்காந்து பாக்குறாங்கல்ல, அறிவில்ல உனக்கு? இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு தெரியுதா? உங்க அக்காவும் தங்கச்சி வந்து இந்த மாதிரி பண்ணா, இந்த மாதிரி பண்ணா, வேற யாராவது பசங்க வந்து பண்ணா நீ இந்த மாதிரி பண்ணுவியா? நீ சும்மா இருப்பியா இந்த மாதிரி பார்த்துட்டு? அறிவில்ல உனக்கு? அது இல்ல வேற சீன்றது வேற. என்னதான் உனக்கு நோது? இந்த மாதிரி எல்லாம் பண்ற வேலை எல்லாம் வச்சுக்காத. அப்புறம் எங்க அப்பா கூப்பிடுவேன் நானு. எங்க அப்பா போலீஸ். போலீஸ் ஓகே, போலீஸ் இங்கிலீஷ். நெக்ஸ்ட். தெரியுமா உனக்கு? என்னதான் நினைச்சேன், இனிமே இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத. படம் பார்க்க வந்தா ஒழுங்கா இருக்கணும், ஒழுங்கா பாரு படம்லாம். இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத. பொண்ணுங்களை சும்மா கரெக்டா பண்ணிட்டு இருக்காது. விசில படம் பாக்கணும்னா பாரு, ஏன் சும்மா மத்தவங்கள டைம் வேஸ்ட் ஆகும், பாயிண்ட்ஸ் போய்டும். இதுக்கு மேல இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத சரியா? இனிமேயாச்சும் ஒழுங்கா வந்து ஒழுங்கா பாத்துட்டு போ. உன் நண்பர்களும் ஒழுங்கா வா, அமைதியா பாரு படம். இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத இதுக்கு மேல. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இதுக்கு மேல சொல்லணும். இதுக்கு மேல உங்க இன்னும் இருக்கு, டைம் முடியல. சொல்லுங்க. இனிமேயாச்சும் உருப்பட வர வேலை பாருங்க. அப்புறம் இங்கிலீஷ் வந்தது, போலீஸ் வந்தது. ஒரே வார்த்தைனா போலீஸ். போலீஸ். உங்க அப்பா போலீஸா? நான் திட்டுதானே சொன்னேன். திட்டுற மாதிரி ஆரம்பிச்சு அப்புறம் என்ன அவங்களுக்கு வந்து ஒரு அட்வைஸ் பண்றீங்க. பாரு இந்த மாதிரி எல்லாம் வேலை வச்சுக்காத சரியா? ஒழுங்கா வந்தோமா, போனோமா, சாப்பிட்டோமா, பாப்கார்ன் எடுத்தோமா, வெளியே போய் தம் அடிச்சோமா, அதெல்லாம் முடிச்சுக்கோ. வீட்டுல வந்து இங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணாத. அது என்ன டிஸ்டர்ப் சொன்னே அங்க ஸ்டக் ஆயிட்டீங்க. வேற வழி இல்ல. சோ ஐ வில் கிவ் யூ 75 பாயிண்ட்ஸ். கல்லூரி மாணவிகள் கிட்ட இங்கிலீஷ் இல்லாம வெறும் தமிழ்ல பேசுங்க பாத்தீங்கன்னா, ஐயோ கஷ்டமான வேலை இல்ல? ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஆனா பாத்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் பூர்ணிமா நீங்க 70 பாயிண்ட்ஸ், திவ்யா பிரபா 75 பாயிண்ட்ஸ், பிரீத்தி 100 பாயிண்ட்ஸ், and ஆர்த்தி 75 பாயிண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ரவுண்ட். இந்த ரவுண்ட் கண்டுபிடி ரவுண்ட். இந்த ரவுண்ட்ல பின்னாடி இருக்கிற போர்ட்ல ஒரு படம் வரும். அந்த படம் டிஸ்டர்ப்டா இருக்கும், லைக் கம்ப்ளீட்லி பிளர்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் சான்ஸ்ல அந்த படத்துல யார் இருக்காங்க நீங்க சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு 200 பாயிண்ட்ஸ். செகண்ட் அட்டெம்ப்ட்ல நீங்க ரைட் ஆன்சர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ். தேர்ட் அட்டெம்ப்ட்ல ரைட் ஆன்சர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 50 பாயிண்ட்ஸ். தட் இஸ் பிளர்டா இருக்கும், கொஞ்சம் கிளியரா இருக்கும், இன்னும் கொஞ்சம் கிளியரா இருக்கும். ரெடி? லெட்ஸ் ப்ளே கண்டுபிடி விளையாட போறோம். பட் அதுக்கு முன்னாடி திவ்யா பிரபா யூ மூவ் வெரி வெல் நாங்க கேள்விப்பட்டோம். ஆடுவீங்களாவே? வாங்க. கண்ணால குத்தாத நீ என்ன
திவ்யா பிரபா காலேஜ்ல நிறைய கல்ச்சுரல்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்களா? தெரியுது, you move very well. Okay, so ready for the game? Yes, ma'am. We'll start with you, Purnima. உங்களுக்காக 200 points-காக ஒரு picture வரப்போகுது. Let's see if you get the right answer. 200 points-காக picture, please. Yes, Purnima. Who is that? Yeah. Ready? சொல்லுங்க. Anushka. Anushka சொல்லிருக்காங்க. Let's see. Anushka is right or wrong? 200 points காக. Oh yeah. Everybody going, shaking, moving, becoming naughty. Everybody going, 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 going. Everybody time to move on in life and just say party. Yeah. Yeah, yeah. Hey, காதல் வந்தாலே கால் ரெண்டும் தன்னாலே காத்தாக சுத்துதே உந்தன் பின்னாலே திட்டம் போட்டு பார்த்து திமிரா பேசி ரைட் ஆன்சர் கொடுத்திருக்கீங்க. அதுக்காக உங்களுக்கு 200 பாயிண்ட்ஸ். டோட்டல் ஸ்கோர் 270. திவ்யா பிரபா ரெடி? திவ்யாக்காக பிக்சர். Oh yeah. Yes, Divya. Lawrence Master. Okay, Lawrence. Right or wrong? Yes, Lawrence. கண்ணுக்குள்ள நிக்கிறிய ஜோரா கிழிஞ்சு புட்ட நாரா கருப்பு பேரழகா கண்ணுக்குள்ள நிக்கிறிய ஜோரா கிழிஞ்சு புட்ட Lawrence, this is our right answer. 200 points. 275 points. Priti, 100 point ஏற்கனவே இருக்கு. பாக்குறீங்களா யார் பிக்சர்ல? Yes, ma'am. Pritiக்காக picture. Yes, Priti? Ramba. Rambha and right or wrong? Yes, right answer. அழகு லைலா அவள் இவளது ஸ்டைலா சந்தன வேலா இவள் மன்மத புயலா அடடா பூவின் மாநாடா அழகுக்கு இவள் தான் தாய் நாடா அழகு லைலா அவள் இவளது ஸ்டைலா சந்தன வேலா. Rambha was the right answer. So 200 points. 300 points உங்களுக்கு. அடுத்தது ஆர்த்தி. 200 points-காக எல்லாரும் பாருங்க எடுத்துட்டாங்க 200 200 200. நீங்களே எடுக்கணும் ஒரே காலேஜ். ஆர்த்திக்காக பிக்சர். யா. Yes, ஆர்த்தி. Yes. சொல்லுங்க. சூர்யா. டைம் முடிக்கிறது முன்னாடி சொல்லிடுங்க. ஜெயம் ரவி. ஹலோ, நீங்க எனக்கு என்ன ஆப்ஷன்ஸா குடுக்குறீங்களா எனக்கு? நீ கரெக்ட் இதுதான். ஒண்ணுனா வரும் எனக்கு லைனா. ஃபைனல் ஆன்சர் கொடுங்க. இல்லனா 100 பாயிண்ட்ஸ்க்கு போங்க.
5, 4, 3, 2, 1. 100 points க்கு போறீங்களா? 200 points you've lost. You want to try for 100 points? Yeah. 100 points. 100 பாயிண்ட்காக picture. இவர் தெரியல, இவர் தெரியல, இவர் தெரியல. 5, 4, 3, 2, 1. பிரபுதேவா. இப்போ நான் 100 பாயிண்ட்ஸ்க்கு பிரபுதேவா சொல்றீங்களா இல்ல 50 பாயிண்ட்ஸ்க்கு பிரபுதேவா சொல்றீங்களா? 100 பாயிண்ட்ஸ்க்காக. 100 பாயிண்ட்ஸ்க்காக பிரபுதேவா சொல்றீங்க. ரைட் ஆர் ராங்? பிரபுதேவா இல்லையா பாப்போம். பிரபுதேவா 100 பாயிண்ட்ஸ்க்கு ரைட் ஆன்சர் கொடுத்துட்டீங்க. சோ உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ் and your score 175. இந்த ரவுண்ட் பேர் வந்து திறந்திடு சீச. பூர்ணிமா உங்களோட ஆரம்பிக்க போறோம். சோ கம்மியா 270 பாயிண்ட்ஸ் இருக்கு. ரெடி? எஸ் or no? Yes, ma'am. Your time starts now. It's okay. It's okay. இப்போ ஒரு பாக்ஸ் ஓபன் பண்ணிருக்கீங்க. இப்போ இந்த பாக்ஸ்ல என்ன gift இருக்குன்னு முதல்ல பார்க்கணும். And your gift is ஓஹோ பொன்மணி வழங்கும் வெட் கிரைண்டர். Congratulations. Thank you, ma'am. ஐட்டம். அம்மா. ஆனா இப்போ நான் திரும்பி வாங்க போறேன். வாங்கிக்கோங்க. Thank you. ஏன்னா இப்போ நீங்க ஆடணும். Of course, ma'am. சந்தன கட்ட அழகா பொறந்து புட்ட ஆரடி சந்தன கட்ட அடடா தேனு சட்ட மணக்கூல வங்க பட்ட ஆசை மூச்சு முட்ட இருந்தும் இருக்க எட்ட ஆசை மூச்சு முட்ட இருந்தும் இருக்க எட்ட குளிச்சு முடிச்சு குளத்து கட்டா குளிர் காய்ச்சல் நான் பறிக்க மறந்த பூக்கள் சேர்ந்து போடுது கூட
வாவ் வெல் டன் 100 பாயிண்ட் வந்துச்சு உங்களுக்கு. நான் ஒரு பாக்ஸ் ஓபன் பண்ணிட்டீங்க. திவ்யா பிரபா நீங்க வாங்க. ரெடி? Your time starts now. இன்னும் சாவி எடுத்துட்டு ஓடுங்க. ஓட சொன்னேன். யாராவது எனக்கு கியூ கொடுங்க. நீங்க எப்படி நடந்து போறீங்கன்னு காமிக்கிறேன். டைம் ஸ்டார்ட் நவ. ஆஹா மெல்ல நடமே நீ என்னாகும். ஆஹா மெல்ல நடமே நீ என்னாகும். பாதி நேரம் அதுலயே போச்சு. ஓட சொன்னா ஓடணும். பாட்டு பாடிட்டு போறீங்க. பட் ஒரு பாக்ஸ் ஓபன் பண்ணிருக்கீங்க. வாங்க. அண்ட் இந்த பாக்ஸ்ல என்ன பரிசு இருக்கு உங்களுக்கு? நீங்களே ஓபன் பண்ணுங்க. பயலியா? இது கிஃப்ட் பார்த்துட்டு பய போச்சா? ஒண்ணுக்கு 2 கிடைச்சிருக்கு. ஹேண்ட் பிளெண்டர் அண்ட் குக்கர். கங்க்ராச்சுலேஷன். திவ்யா ஒரு பாக்ஸ் ஓபன் பண்ணிட்டீங்க. 100 பாயிண்ட்ஸ் வாங்கிருக்கீங்க. 375 பாயிண்ட்ஸ் உங்க அக்கவுண்ட்ல இருக்கு. அடுத்தது 300 பாயிண்ட்ஸோட பிரீத்தி நீங்க இருக்கீங்க. கம். ஃபுல் எனர்ஜி. ரெடி? எஸ். எந்த சாவி எந்த பூட்டுக்கு இருக்கு தெரியுமா? தெரியலையே. கரெக்ட். கண்டுபிடிங்க. Your time starts now. Okay, that was quick and unfortunately உங்க luck favor பண்ணல. So ஒரு பாக்ஸ் மட்டும் தான் உங்களால ஓபன் பண்ண முடிஞ்சது. So இந்த பாக்ஸ்ல என்ன இருக்கு பாப்போம். Induction set of 3. Congrats. Priti 100 பாயிண்ட் எடுத்தீங்க. Thank you ma'am. So now you're the highest score maker with 400 points. 400 points உங்களுது இருக்கு. 175 பாயிண்ட்ஸ்ல நீங்க இருக்கீங்க. ஆர்த்தி வாங்க. பாக்ஸஸ் ஓபன் பண்ணி கொஞ்சம் ஈக்குவலா வரலாம்ல? Yeah, sure. Sure. பட் அதுக்கு முன்னாடி you have to dance. Okay. நல்லா ஆடுவீங்களா? கச்சேரி கச்சேரி கலை கட்டுதடி கண்ணால என்ன நீ பார்த்தா உன்னோட விரல் பட்டு சின்ன யுத்தாக மறுவான் தாத்தா. கரம்பு வடம்பு ருசிக்கும் எறும்பு ஐயோ பரபரப்பா மனசு தவிக்காதப்பா ஐயோ பரபரப்பா மனசு தவிக்காதப்பா. கச்சேரி கச்சேரி கலை கட்டுதடி கண்ணால என்ன நீ பார்த்தா உன்னோட விரல் பட்டு
சின்ன யூத்தாக மாறுவான் தாத்தா ஆனா இப்போ நீங்க ஓட வைக்க நாங்க பார்க்கணும். நீங்க ஓடணும், பாக்ஸஸ் ஓபன் பண்ணணும். ரெடி? ரெடி மேம். And your time starts now. Friends சேர்ந்து சதி பண்ணிட்டாங்க உங்களுக்கு. Yes. And let's see in the boxல நீங்க என்ன ஜெயிச்சிருக்கீங்க. And ஓஹோ again பொன்மணி சார்பாக உங்களுக்கு wet grinder. Congratulations. அம்மா வெயிட்டா இருக்கா? இல்ல இல்ல உங்களை பார்க்கும்போது இது வெயிட்டா இருக்கும் இல்ல? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையா? சரி குடிச்சிட்டீங்க. அப்படியே அதை வச்சுட்டு கொஞ்சம் புஷ்அப்ஸ் எல்லாம் பண்ணிட்டே இருங்க. ரைட், நீங்க அதை பண்ணிட்டே இருங்க. ஒரு சின்ன பிரேக் எடுக்கலாம். பிரேக் எடுத்ததுக்கு அப்புறம் எத்தனை தடவை புஷ்அப்ஸ் பண்ணிருக்காங்க பாப்போம். And I'll see you on the other side of the break. நம்ம வீட்டு மகாலட்சுமி powered by Brew Instant. லாஸ்ட் ரவுண்ட். இந்த ரவுண்ட் வந்து கண்ணா மூச்சி. இந்த ரவுண்ட்ல மறுபடியும் பின்னாடி இருக்கிற போர்ட்ல ஒரு பிக்சர் வரும். ஆனா இந்த தடவை அந்த பிக்சர் கிளியரா இருக்கும். அண்ட் 10 செகண்ட்ஸ்க்காக அந்த பிக்சர் அங்கதான் இருக்கும். பிக்சர் போனதுக்கு அப்புறம் உங்ககிட்ட அந்த பிக்சர் சம்பந்தமாக ஒரு கேள்வி கேட்க போறேன். பஸர் ரவுண்ட் இது. உங்க டேபிள்ஸ்ல பஸர் பட்டன்ஸ் இருக்கு. கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் பஸர் பிரஸ் பண்ணணும். அவங்க கிட்ட பதில் கேட்பேன். ரைட் ஆன்சர் கொடுத்தீங்கன்னா 50 பாயிண்ட்ஸ், ராங் ஆன்சர் கொடுத்தீங்கன்னா 50 மைனஸ். பட் அந்த 50 பிளஸ் எங்கிருந்து வரும்? ஒருவேளை திவ்யா நீங்க ரைட் ஆன்சர் கொடுத்தீங்கன்னா வச்சுக்கீங்களேன், உங்களுக்கு ஹையஸ்ட் ஸ்கோர் மேக்கர் யார் இருக்காங்க? பிரீத்தி. பிரீத்தி தான் அந்த 50 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. So you will become the highest score maker அப்போ. In the round can take any turn. Let's play கண்ணாமூச்சி. கண்ணாமூச்சி ஆட்டம். ஒரு படம் வரப்போகுது. Look at it carefully and உங்களுக்காக picture. Three, 2 and 1. உங்களுக்கான கேள்வி. இந்த படத்தில் green and gold color mask எத்தனை இருந்தது? திவ்யா நீங்க பஸர் பிரஸ் பண்ணிருக்கீங்க. 1. green and goldல ஒன்னதா இருந்தது நீங்க சொல்றீங்க. ரைட் ஆர் ராங் பாப்போம். One right answer. சலைய போல் குலுக்கி தலைக்கு நிக்கிறிய வளைஞ்சு நெளிஞ்சு குழஞ்சு தான் வயசுல தீய வைக்கிறிய. Green and gold mask ஒன்னதா இருந்தது. சோ ஏற்கனவே 375 பாயிண்ட்ஸ்ல இருக்கீங்க. நம்மளுடைய ஹையஸ்ட் ஸ்கோர் மேக்கர் பிரீத்தி 50 பாயிண்ட் கொடுங்கோ. And you are on 425 now. And பிரீத்தி 350க்கு வந்துட்டீங்க. Don't worry, we still have long way to go. Second picture வரப்போகுது and the second picture.
இந்த படத்தில் இருக்கும் மீன் பொம்மைகள் எத்தனை? பிரீதி, நீங்க பஸ் பிரஸ் பண்ணிருக்கீங்க, சொல்லுங்க. 1. மீன் பொம்மைகள் 2. Tell me the answer. 1 2 3 4 5 இல்ல எல்லாமே மீன் பொம்மைகள். Tell me what? 2. 2. Confirm 2? Yes. ரைட் ஆன்சர் இருந்தா நீங்க கொடுத்த பாயிண்ட்ஸ் திருப்பி கொடுத்துருவாங்க. ராங் இருந்துச்சுன்னா இங்க இருந்து மைனஸ் ஆயிடும். சோ நீங்க 2 மீன் பொம்மைகள் இருந்தது சொல்லிருக்கீங்க. ரைட் or wrong? Three. ஒண்ணுமே புரியலே உலகத்திலே என்னமோ நடக்குது மர்மமாயிருக்குது என்னமோ நடக்குது மர்மமாயிருக்குது ஒண்ணுமே புரியலே உலகத்திலே 50 அங்க எங்கே போகாது, அங்கிருந்து கட் ஆயிடும். Wrong answer. Your score is 300 for now. Ready for the third picture? உங்களுக்கான கேள்வி, இந்த படத்தில் மொத்தம் எத்தனை பால் இருக்கு? நீங்க மறுபடியும் பஸர் பிரஸ் பண்ணிருக்கீங்க பிரீத்தி. இப்பதான் என்றாங்களே. 11. கரெக்டா கவுண்ட் பண்ணிட்டீங்க? 11. ஓகே, 11 சொல்லிருக்காங்க. ரைட் ஆர் ராங்? தஞ்சாவூர் ஜில்லாக்காரி கச்சேரிக்கு வாயேண்டே முந்தான தோட்டக்காரி மொத்தமாக தாயேண்டே பூக்கீரி மச்சா என்ன புல்லரிக்க வைக்காதே அங்கங்கே தொட்டு தொட்டு மின்சாரத்தை காச்சாதே. 300 பாயிண்ட்ஸ் நீங்க இருந்தீங்க. சோ அங்கிருந்து 50 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு திருப்பி கொடுக்க போறாங்க. திவ்யா, உங்க ஸ்கோர் 350 பாயிண்ட்ஸ். இப்போ பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஏன்னா யார் வேணாலும் இந்த ரவுண்ட் ஜெயிக்கலாம், சொல்ல முடியாது. அண்ட் கடைசி பிக்சர் வரப்போகுது. ரெடி? பிக்சர். கடைசி கேள்வி. பிரேக் எடுத்துட்டு வரலாமா? நானு இல்ல வேண்டாமே, இப்போ क्वेश्चन கேட்குங்க. இப்போ क्वेश्चन கேட்கணுமா? இந்த படத்தில் இருக்கும் டூத் பிரஷ் கலர் என்ன? திவ்யா, நீங்க பஸர் பிரஸ் பண்ணிருக்கீங்க. ப்ளூ. டூத் பிரஷ் கலர் ப்ளூ. நீங்க போட்டிருக்கிற சாரி கலர் ப்ளூ. ஓகே, ப்ளூ ப்ளூ ப்ளூ. ரைட் ஆர் ராங்? சின்ன கிளி சிரிக்கும் பச்சை கிளி ஓடி வந்த மேடையிலே ஆட்டமாட ஆட வந்த வேளையிலே பாட வந்த என்னை மட்டும் அழவிட்டு ஓடிவிட்டா கூட்டத்தோடே அழவிட்டு ஓடி. திவ்யா, இந்த பதிலுக்கு ரைட் ஆன்சர் கொடுத்திருந்தீங்கன்னா நீங்க வின் பண்ணிருப்பீங்க. ஆனா ஜெயிக்கிற பொசிஷன்ல இருந்து தோத்துட்டு இன்னைக்கு பூர்ணிமாவே ஜெயிக்க வச்சிட்டீங்க. ஃப்ரெண்ட் தானே? தோழிகள் மேம், தோழிகள். நண்பன்டா. அதனால நண்பிடி. நாங்க ஒட்டி தான் பிறக்கல. ஐயோ. ஆனா பூர்ணிமா, you are the winner with 370 points.
நம்ம வீட்டு மகாலட்சுமியோட மகாலட்சுமி டைட்டில் வினர் பூர்ணிமா நீங்க தான். எல்லாரும் கிஃப்ட் ஹாம்பர் ஜெயிச்சிருக்காங்க. பட் அதே சமயத்துல உங்களுக்கு கேபிஜே நவரத்னங்கள் சார்பாக 3000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் ஹாம்பர்ஸ் இருக்கு உங்க 4 பேருக்கும். சோ திஸ் இஸ் yours. பூர்ணிமா வெயில் ஆரம்பிக்குது. இப்போ எது கொடுத்தா நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க? ஏசி கொடுத்தா சந்தோஷம். நீங்க கேட்டதுக்கு அப்புறம் நாங்க கொடுக்காம இருப்போமா? கேட்டுட்டீங்கல்ல, உங்களுக்கு ஸ்ப்ளிட் ஏசி. ஹாப்பி ஹாப்பி மேம். மறுபடியும் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் எபிசோடுல உங்களை சந்திக்கிறேன். and I'll see you in the next episode of நம்ம வீட்டு மகாலட்சுமி powered by Brew Instant. See you next episode. டாடி மம்மி வீட்டில் இல்ல, கடை போட யாரும்